ராமராமா, திங்கட்கிழமை 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம், பராபவ வருஷம் சித்திர மாதம் 7ஆம் தேதி, திருத்தீய திதி, கார்த்தால 11 மணி 8 நிமிஷம் வரை, பின்பு சதுர்த்தி திதி, கிருத்திகா நட்சத்திரம், கார்த்தால 7 மணி 50 நிமிடம் வரை உள்ளது. பின்பு ரோஹிணி நட்சத்திரம், சௌமிய யோகா, கரஜ கரணம். இன்னைக்கு பெரிய மகா புண்ணிய காலம், அக்ஷய திருத்தீய அப்படிங்கிற ஒரு புண்ணிய காலம், குறைவற்றதான நாள். இன்னைக்கு எந்த புண்ணிய காரியங்கள் பண்ணாலும் அது அனந்தமான பலனை கொடுக்கும். ராகு காலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. பூணல் சடங்கின் பொழுது ஒரு ஆண் குழந்தை பிக்ஷை அரிசி பெறும் நிகழ்வின் அர்த்தம் என்ன? அதாவது பூணல்ங்கிற சடங்குல அந்த பையன் பூனை போட்டுக்கிற பையன் பிக்ஷ அரிசி வாங்கி நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு சுமங்கலி ஸ்திரீகள் கிட்ட இருந்தும் பிக்ஷ அரிசியை வாங்கி நமஸ்காரம் பண்றான் இல்லையா? அது ஏன் பண்ணணும்னு கேள்வி. பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிகளுக்கும் தாங்களே சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு ரைட்ஸை சாஸ்திரம் கொடுக்கல. என்ன சொல்லிடுத்து சாஸ்திரம்? பிரம்மச்சாரியும் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும், சன்னியாசியும் பிக்ஷை வாங்கி தான் சாப்பிடணும். அதனால தான் சன்னியாசிகளுக்கெல்லாம் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொல்லுவா. கிரகஸ்தன் அப்படி இல்லை, அவன் சம்பாதிச்சு அவன் சாப்பிடலாம். ஆனால் அவனும் என்ன பண்ணணும்னா தானே சாப்பிட முடியாது, பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் பிக்ஷை போட்டுட்டு தான் சாப்பிடணும். இப்படி ஒரு ரூல்ஸை வச்சுடுத்து சாஸ்திரம். அதனால இந்த பிரம்மச்சாரி பையன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் போய் பிக்ஷை வாங்கணும். கிரகஸ்தாலத்தில் போய் இல்லறத்தை நடத்தக்கூடியதான கிரகஸ்தர்கள் வீட்டில் போய் அவன் போய் பிக்ஷை எடுக்கணும். பிக்ஷை எடுத்துட்டு வந்து அதை அந்த பிக்ஷை அன்னத்தை குரு கிட்ட கொடுத்து அவர் அதை அனுமதி வாங்கிட்டு குருவனுடைய அனுமதியோட அதை அவன் எடுத்துட்டு சாப்பிடணும். இப்படிதான் சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. இந்த பூனல் அன்னைக்கு முதல்ல அவன் பூனலை போட்டுட்டு பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். அன்னையிலிருந்து அந்த தர்மம் ஆரம்பம். அதுலேயும் முதல்ல அவன் அம்மா கிட்ட தான், தன்னுடைய அம்மா கிட்ட தான் பிக்ஷை வாங்கணும். மாதரம் அக்ரே பிக்ஷஸ்வா அப்படின்னு சொல்லுவார் குரு. இப்போ தன்னுடைய அம்மா கிட்ட தான் பிக்ஷை வாங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதனால தான் பிக்ஷை வாங்குறது அப்படிங்கிற ஒரு கிரியையானது பண்ணிட்டு இருக்கு. ராம்ராம்.